போபூர் ஐயாம். போபூர் ஐயாம். போபூர்னா கஞ்சி. கஞ்சி நம்ம ஊர் கஞ்சி சோறு தான். கஞ்சி சோறில் சிக்கன் போட்டு என்னென்ன போட்டுருக்கானுங்க? வடகம், வத்தல், அப்புறம் இது என்னது? அது ஒரு இதுடா வெஜிடபிள். இது எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க? மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை என்ன அப்படியே உடச்சி ஊற்றணுமா? உடையெல்லாம் இல்லை, அது வெந்த முட்டை தான். அது பாயில்டு எக்கு. எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே, எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே, இனிதாகவே இன்ப கதை பேசுதே. என்ன கோழி முட்டை தானே? கோழி முட்டை தான். கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வாத்து முட்டை. இது வாத்து முட்டை. இந்த இதெல்லாம் என்ன அப்புறம்? இது வந்து வத்தல், நம்ம ஊர் வடகம் மாதிரி தான் வத்தல். இது எங்கே வைக்கிறது? அது அப்படியே கீழே போட்டுரு, நம்ம போகும்போது எடுத்துக்கலாம். இது என்னது? இது கெச்சப்பு, நம்ம சோயா சாஸு ஊற்றிக்க. அதில் நல்லா மாதிரி இருக்குது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, அது கிடையாது. சோயா சாஸ் போதும். ஓகே. இது என்னது? இது சாம்பல். இது 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 நம்ம தொக்கு, மிளகா தொக்கு மாதிரி. இது டீ. டீயா? ஆமாம், எல்லாருக்குமே டீ வைக்கிறாங்களா? வைப்பாங்க. அதில் மேலே வச்சுக்கோ, வேணா கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதான். கட் பண்ணி உள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலக்கி விட்டுற வேண்டியதான். வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கலக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். சாப்பிடு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடு. அந்த சாம்பல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. சாம்பல் நல்லா மிக்ஸ் பண்ணி. சாம்பல்னா சட்னி, மிளகா சட்னி, வேறு ஒன்றும் இல்லை. நிலை காணும் நிலவோடு விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே. நிலவோடு விளையாடு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு மச்சான். ஆமாம், நான் கூட இன்னும் ஒரு வாரம் வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சேன். பண்ணுவாரு. ஓ, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ரா அது. நம்ம ஊரில் கஞ்சி மட்டும் முடியும். ஆமாம், அதில் கறியை போட்டு கொஞ்சம் அப்பளத்தை போட்டு கொஞ்சம் முட்டையை போட்டு இது பேர் சாப்பிட்டா என்ன? பூபூர் ஐயம். பூபூர் ஐயம். பூபூர் ஐயம். பூபூர் கஞ்சி. ஐயம்னா சிக்கன். ஓ, ஐயம். பூபூர் கஞ்சி சிக்கன். மதுரசநாதம் 70 விரலா. இது வந்து நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஜகர்த்தா பக்கத்தில் இருக்கிற பூர்வகர்த்தா அப்படின்னு ஒரு ஊர். நியர்லி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 100 கிலோமீட்டர்ஸ் சும்மா ரோட்டில் நல்ல ரோடு இருக்குது. வந்தோம் இங்கே வந்து இந்த இந்தோனேஷியன் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சாப்பிட்றோம். ஒரு சாதாரணமான நம்முடைய ரோட்டு கடை தான், ஆனால் ரொம்ப ஒரு டேஸ்டி ஃபுட்டாக இருக்குது. சாதாரணமாக ஒரு கஞ்சியை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜகர்த்தா வரவங்க, இந்தோனேஷியா வரவங்க இந்த இந்தோனேஷியன் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. கடையும் நம்ம ஊர் பரோட்டா கடை மாதிரி, பரோட்டா கடையே ரொம்ப அழகாக ஆர்டிஸ்டிக்காக அந்த உணவை தயாரிக்கிறாங்க. வந்து கொண்டு வந்து வைக்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீதம் பொழிவது குரலாலே, சிந்தையை கிளறும் மதுர சநாதம் 70 விரலாலே. இது பேர் வந்து சோட்டோ ஐயம். சோட்டோ ஐயம் வந்து சிக்கன் உள்ள கறியாக போட்ட ஒரு சூப். இது இவங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு கண்ட்ரி ஃபுட்டு. இது மேலே மிதக்கிறதுன்னா கடலை, வறுத்த கடலை. இது தேங்காய் தூள் மாதிரி இருக்குது. தேங்காய் கிடையாது இது. இது சிக்கனோட இது நினைக்கிறேன். ஓ, அரைச்சது, காய வச்சு அரைச்சது. இது வந்து நம்ம ஊர் வடகம். நம்ம ஊர் வடகம் தான். வேறு என்ன? குருப்பு. வடகத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை புளி சாப்பிடும். சூப்பில் புளியணும். சூப்பில் புளியணும். ஒன்று போதும், ஓகே, அரை போதும்.
சாகரம் மாநில உயிர்கள் மயக்கமே பெறும். மாநில உயிர்கள் மயக்கமே பெறும். மலர் போலவே மனம் வீசுமே மங்காத சிங்கார சங்கீதமே தேன் சுவை மேவும் செந்தமிழி. என்ன ஆயம் அது? சோட்டோ ஆயம். சோட்டோ ஆயம். சோட்டோனா சூப்பு, ஆயம்னா சிக்கன். சோட்டோ ஆயம். அப்படியே மீட்டை வந்து நம்ம கறி வாங்கி அது டேஸ்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இப்படி தான் சாப்பிடணும். நம்ம ஊரில் சிக்கன் வாங்கினோன்னா நம்ம வெறும் கறி மட்டும் சாப்பிட்றோம். இவங்க வந்து இது வந்து சிக்கன் குடல், அதே ஒரு டிக்கா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து காடை முட்டை, இது வந்து சிக்கனோட ஈரல். எல்லாத்தையுமே தனித்தனியாக அழகாக சாப்பிட்றாங்க. நம்ம சிக்கன் ஸ்டைல்லையும் கொஞ்சம் அப்படி சாப்பிட்றத மாற்றணும். எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே, எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே, இனிதாகவே இன்ப கதை பேசுதே, இனிதாகவே இன்ப கதை பேசுதே. நிலவோடுவான் முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனக்குள்ளம் துணை தேடுதே. நிலவோடுவான் முகில் விளையாடுதே. ஐஸ்கிரீம் விலை வேணுமா? 8000 ரூபா. ஷாக்காக வேணும். 8000 ரூபானா இந்த ஊர் காசுக்கு வந்து 8000, பட் நம்ம ஊர் காசுக்கு வந்து 40 ரூபா. நானே பார்த்துட்டு பயந்துட்டேன். இது பேர் ஜாஹேத்தே. நம்ம ஊரில் இருக்கிற இஞ்சி காபி மாதிரி. அதில் அப்படியே தலைவன் வந்து தேங்காய் தூள்லாம் போட்டு அப்படியே கொடுக்குறாரு. ஜாஹேத்தே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. ரொம்ப அதிர்ச்சியாக வேணாம், 50 ரூபா. சூப்பராக இருக்கு. கருப்பட்டி போட்டு, கருப்பட்டி இஞ்சி நம்ம கடுங்காப்பிடா தேங்காவை துருகி போட்டு இளநியை உள்ள போட்டு கொடுக்குறாங்க. என்னாலும் பிரியாத நிலை காணுவோம். இது வந்து வாழைப்பழத்தை வந்து ஃப்ரை பண்ணி, அந்த வாழைப்பழத்தை ஃப்ரை பண்ணி அது மேலே சீஸ் போட்டு கொடுக்குறாங்க. இது பேர் வந்து பிசான் கெஜுவா. கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு கேட்டப்ப அந்த பிசான் கெஜு அப்படின்னு கொடுக்குறாங்க. பிசான்னா வாழைப்பழம், பிசான்னா வாழைப்பழம், கெஜுனா சீஸா. அதுலேருந்து பிசான் கெஜு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த இடம் சுற்றி டீ எஸ்டேட்டு. டிடா டிடா சூப்பராக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் கூட இது வாழைப்பழத்தை ஃப்ரை ஆடாமலாம் யோசித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி பண்ணுறாங்கன்னு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. முட்டையை சாப்பிட்டு எந்த எஸ்கேப் ஆயிடலாம். மோர் தென் 10 minutes ஐ திங்க். Nanti sampahnya di sini aja. Yang sampah di sini. Nyanyi Cina. சூப்பராக இருந்திருக்கு. Anda. மக்காசி மக்காசி. நன்றி. நன்றி. நன்றி.
முட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. சூப்பராக வந்திருக்கு. ஓகே, சுடு தண்ணியில் வேக வச்ச முட்டை, நேச்சுரல் முட்டை. மலையில் வெந்த முட்டை. ஓ, கரம். அவர் உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கசி பாப்பா. ஓ, இது என்ன உப்பு? எரிமலையில் இல்லை நார்மல் உப்பு தான். நார்மல் உப்பு தான். எது எதுக்கோ செலவு வச்சு பார்த்துருக்கீங்க, ஆனால் அன்னாசிக்கு செலவு வச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் தான் அன்னாசிக்கு செலவு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் அன்னாசி அவ்வளோ டேஸ்ட்டு. இங்கே ஜகர்த்தாக்கும் இந்த பாக்குவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் இது. இந்த இடத்துல தான் அன்னாசிக்கு செலவு வச்சுருக்காங்க. ஃபுட்டு பேர் என்ன? ஐஎம் பெனட். ஐஎம் பெனட். ஐஎம் பெனட்டா? சிக்கன் இருக்கு, வேற டோஃபு. இது ரைஸு. அது ரைஸ், நாசி. இது சிக்கன். இது என்னது? அது ஓகே ஓகே. இது பேர் ஐஎம் ஷாம்பூ. ஐஎம்னா சிக்கா, சிக்கன். அவங்க அதே டிக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐஎம் ஷாம்பூ. பன்னீரில் பண்ணியிருக்காங்க. பிராண்டாக தான் அது இந்த டேஸ்ட்டில் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வாழை இலை பிரியாணி எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கு. தலைவனு சிக்கனை வந்து அப்படியே மசிச்சு இது ரெடி பண்ணுறாங்க. இது பேர் என்ன? அயன் கெப்ரக். கெப்ரக்னா அயம்னா சிக்கன், கெப்ரக்னா ஃப்ரை பண்ணுறது. இந்த மாதிரி இடித்து அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நேத்தியை பார்த்தோம் கோழி குடல். அயம் கெப்ரக் தயாராகிடுச்சு. அயம்னா சிக்கன், கெப்ரக்னா அதை வந்து இடித்து கொடுக்குறது வித் நியூடில்ஸோட. அந்த இடித்து கொடுக்குறது அவர் நியூடில்ஸோட சாப்பிட்றாரு. பட் நம்ம நியூடில்ஸ் வேணாம்னு சொல்லிட்டோம். காலிஃப்ளவர் அண்டு இது வெள்ளரிக்காய்.
இவ்வளோ பெரிய ஐஸ் க்யூபை போட்டு மேலே வந்து ஐஸை ஒரு மாதிரி திருகல் பண்ணி போட்டு அதுக்கு உள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் சூப்பராக இருக்கு. இந்த ஊர் டீ கடை இது. இந்த டீக்கு பேர் வந்து தே தாரிக். நம்ம ஊர் டீ கடை மாதிரி தான் இருக்குது. என்ன ஜர்க்கின் போட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ ஹாட்டில் எதுக்கு ஜர்க்கின் போடுறாங்க தெரியல. மக்காசி மக்காசி நன்றி நன்றி.